ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். வந்தாரே தேடி வந்தாரே, தன் ஜீவன் எனக்காய் வந்தாரே. வந்தாரே தேடி வந்தாரே, தன் ஜீவன் எனக்காய் வந்தாரே. என்ன வாழ வைக்கும் தெய்வம் தானே இயேசு, என்ன வழி நடத்தும் தெய்வம் தானே இயேசு. என்ன வாழ வைக்கும் தெய்வம் தானே இயேசு, என்ன வழி நடத்தும் தெய்வம் தானே இயேசு. ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் கலக்கம் இல்லை, எனக்கு கவலை இல்லை, கர்த்தரே நினைப்பதாய் இருக்கிறார். கலக்கம் இல்லை, எனக்கு கவலை இல்லை, கர்த்தரே நினைப்பதாய் இருக்கிறார். என்ன பசும்புல் நீச்சலுக்கு நடத்துவார், பசியான உணவு ஊட்டி மகிழ்வார். என்ன பசும்புல் நீச்சலுக்கு நடத்துவார், நம் பசியான உணவு ஊட்டி மகிழ்வார். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். வென்றாரே சாத்தானை வென்றாரே, வல்லமைகள் அனைத்தையும் முறித்தாரே. வென்றாரே சாத்தானை வென்றாரே, வல்லமைகள் அனைத்தையும் முறித்தாரே. அந்த சாத்தான் மேல் அதிகாரம் தந்தாரே, இயேசு நாமம் சொல்லி சொல்லி முறியடித்தேன். அந்த சாத்தான் மேல் அதிகாரம் தந்தாரே, இயேசு நாமம் சொல்லி சொல்லி முறியடித்தேன். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். கரங்களிலே என்னை வரைந்து உள்ளார், கண் முன்னே தினம் என்னை நிறுத்தியுள்ளார். கரங்களிலே என்னை வரைந்து உள்ளார், கண் முன்னே தினம் என்னை நிறுத்தியுள்ளார். ஏற்ற காலத்திலே உயர்த்துவார்,
வென்றாரே, சாத்தானை வென்றாரே, வல்லமைகள் அனைத்தையும் முறித்தாரே, அந்த சாத்தான் மேல் அதிகாரம் கொண்டாரே. இயேசு நாமம் சொல்லி சொல்லி முறியடிப்பேன், அந்த சாத்தான் மேல் அதிகாரம் கொண்டாரே. இயேசு நாமம் சொல்லி சொல்லி முறியடிப்பேன், அந்த சாத்தான் மேல் அதிகாரம் கொண்டாரே. இயேசு நாமம் சொல்லி சொல்லி முறியடிப்பேன், அந்த சாத்தான் மேல் அதிகாரம் கொண்டாரே. இயேசு நாமம் சொல்லி சொல்லி முறியடிப்பேன், ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாம்
பயமே இல்லப்பா ஏசப்பா இப்போ எனக்கு பயமே இல்லப்பா இப்போ எனக்கு பயமே இல்லப்பா நம்ம என்ன அப்படின்னு எல்லாரும் ஓடி ஒழிஞ்சிட்டாங்க, எல்லாரும் ஓடி வீட்டுக்குள்ள பூட்டிக்கிட்டாங்க. ஆனா ஆண்டவராகிய தேவன் யோசிச்சு பாத்தீங்களேன், அவரோடு 3 வருஷம் எல்லாரும் சுத்தினாங்க, சாப்பிட்டாங்க, தூங்குனாங்க, எல்லாம் செய்தாங்க. எவ்வளவு அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் செய்தாரு, கூடவே இருந்தாங்க. அவர் மறித்தாருன்னதும் எல்லாரும் ஓடிட்டாங்க, எல்லாரும் ஓடிட்டாங்க. அவர் உயிர் தெழுந்துட்டாருன்னு சொன்னதை நம்பி ஒருத்தம் கூட வந்து போய் பார்க்கலாம் கூட வந்து பார்க்கல. ஆனால் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவரையும் தேடி வந்து உயிர் தெழுந்தவராய் தன்னை அவர்களுக்கு காண்பித்து போய் சொல்லுங்க, உலகம் இன்னும் போங்க,
எல்லாரையும் அனுப்பினான். அதுக்கு பிறகு நீங்க பார்த்தீங்கன்னா அவையால வந்து தேவனுடைய நாமத்தை இன்னும் அதிகமா அவர் தேடும்போது நாம் அவர்கிட்ட நன்மைகள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென், அல்லேலூயா. எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி இப்பொழுது தேவ வார்த்தை வளர்ந்து என்னால ஊழியர்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமானவர், தேவனாகிய கர்த்தர் நேற்று மீண்டும் மாறாதவர், இருக்கின்றவராகவே இருக்கிறார். இந்த நாள் அவர் உயிர் பெறுந்த நாளை நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கின்றார். அந்த யாவரும் தேவனை நோக்கி பார்ப்போம். ஒரு வார்த்தை தான் அவர், அதெல்லாம் வார்த்தையை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நம்மோடு சேர்ந்து நம்மை வழிநடத்துவார். பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட தேவனாகிய கர்த்தர் நமக்காக அநேக பாடுகளை அவர் சுமந்து கொண்டு நமக்கு விடுதலை தந்த நாயகர். அந்த நாயகர் இந்த நாளிலே நமக்கு நினைவுபடுத்துகிற வார்த்தைகள் மார்க்கு 16:3-4-5. கல்லறை வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவர் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரிதாய் இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளை அங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம். தேவனாகிய கர்த்தரை குறித்து தேவ தூதனே அந்த கல்லறைக்கு வந்து, யார் தேவனாகிய கர்த்தரை பார்க்க வருவார்கள் என்று, ஆதலால் கல்லறையின் வாசல் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். பெண்களாய் இருப்பார்களானால் அவர்களால் முடியாது. ஏன்னா இவர்களில் கூட ஆண் மக்கள் இருக்கிறார்கள். என்ன செய்யணும்? புத்தியுள்ள ஸ்திரீகள் கல்லறைக்கு போகிறோம், அந்த கல் அங்கே வைக்கப்பட்டது ஏற்கனவே தெரியும். அப்போ தெரிந்தவர்கள் என்ன செய்யறோம்? ஆண் பிள்ளைகளை அழைத்து கொண்டு அந்த கல்லை புரட்டி தள்ளும்படியாய், அப்படிதான் முன்கூட்டியே போகிறோம். நிறைய பேர் அவசரப்பட்டு போயிடுவாங்க. ஆதலால் இங்கே சொல்லிக்கப்படுகிற வார்த்தை, அவர்கள் தேவன் மீது வைத்திருக்கின்ற அந்த விசுவாசத்தினாலே அவர்கள் புறப்பட்டு வந்து, அந்த கல் மிகவும் பெரியதாயிருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டு இருக்க கண்டார்கள். கல் இவ்வளோ பெருசா இருக்குது அப்படின்னு ரொம்ப ஏக்கத்தோடு பார்க்குறாங்க. ஆனால் அந்த கல் தள்ளப்பட்டு இருக்க கண்டார்கள். அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளை அங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். இங்க யாரு தான் இருக்கணும்? இயேசு கிறிஸ்து தான் இருக்க வேண்டும். ஆனா கல்லறைக்குள் வைத்தது எப்படி இயேசு கிறிஸ்து அங்க இருப்பார்? வேறு ஒரு வாலிபன் இருக்க கண்டு பார்க்கப்படும் போது அவங்களுக்கு பயம் உண்டாகுது. இங்கே இயேசு கிறிஸ்து தானே வைத்தார்கள், புதைத்தார்கள். ஆனால் வேறு வாலிபன் உட்கார்ந்து இருப்பதை கண்டு பயந்தார்கள். அவன் என்ன சொல்லுகிறான்? அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரனாகிய இயேசுவை நீங்கள் தேடுகிறீர்கள். அவர் இங்கதானே புதைச்சோம், அவர் இங்கதானே இருக்கணும். யாரு இன்னொரு மனுஷன் உட்கார்ந்துட்டு இருக்கானே, என்ன விந்தையாய் இருக்கிறது, வியப்பாய் இருக்கிறது என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். இயேசுவை பார்க்குறாங்க. என்னென்று இயேசு அங்க வச்சாங்களே, அந்த உருவம், அந்த பிணம், அந்த பாடி இங்க இல்லையே அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கு தேவன் சொன்ன வார்த்தை
நினைவில்லை. அவர்களோடு இருந்தவர்களுடன் கூட நினைவு இல்லை. அவர் என்ன சொன்னாரு? ஏற்கனவே பாவிகளால் நான் என்ன பண்ணப்படுவேன்? அறையப்படுவேன். என்னை பாவிகள் கையில் நான் ஒப்பு கொடுக்கிறேன், ஆனாலும் கூட 3ஆம் நாளிலே உயிர் தேவன் என்ற காரியம் நினைப்பு இல்லை. ஆதலால் அவன் அவர்களை நோக்கி, பயப்படாது இருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள், அவர் உயிர் தெழுந்தார். தேவனாகிய கர்த்தர் உயிர் தெழுந்தார். அப்போ நினைவு வரணும். ஆமா, தேவனாகிய கர்த்தர் சொல்லியிருக்காரே, இங்கே அவர் இல்லை. ஆதலால் தான் அவர் சொல்லுகிறார், அவர் உயிர் தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம். இன்னைக்கு நாமும் கூட தேவனாகிய கர்த்தர் நமக்காகவே மரித்தார். அவர் சொன்னபடி 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்தார். அந்த நாள் தான் இந்த நாள். நேற்றுக்கு முந்தைய நாள் அவர் மரித்த நாள். வெள்ளிக்கிழமை மரித்தார். வெள்ளி 1, சனி 2, ஞாயிறு இன்று 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்திருக்கார் என்று அன்று உயிர் தெழுந்த அந்த நாளை இன்று நிலைப்படுத்தும்படியாய் நமக்கு தேவனாகிய கர்த்தர் இந்த காரியங்களை கொடுத்திருக்கிறார். வந்த யாவரும் கூட யோசிக்க, எத்தனையோ தெய்வங்கள் கடவுள்கள் என்று சொல்லி இந்த பூமியிலே இருக்கிறார்கள். அவர்கள் எப்பொழுது மரித்தார்கள்? ஜனங்களுக்காக எல்லா பாடுகளையும் அவர்கள் மீது ஏற்றுக்கொண்டு சுமந்து கொண்டு இன்னும் அந்த சுமையோடு இருக்கிறாங்களா? இல்ல சுமைகளை ஜனங்கள் மீது வைத்து நீங்க எனக்கு எங்களுக்கு தினம் தினம் வாரம் மாதம் ஆண்டுதோறும் எதையாகிலும் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறார்களா? அவர்களுக்கும் நம் தேவனாகிய கர்த்தருக்கும் வித்தியாசத்தை பாருங்கள். அவர் எல்லாவற்றும் இலவசமாய் தருகிறார். எதையும் நாம் பணம் கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. பணத்தை கொடுத்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைத்தவர்கள் எல்லாம் எக்கேடு கெட்டார்கள் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆதலால் தேவனிடத்திலே வந்த யாவரும் கூட இலவசமாய் தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை தருகிறார், பாதுகாப்பை தருகிறார், நம்மை நடத்துகிறார், நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார், நமக்கு வேண்டியவைகளை ஏற்ற வேளையிலே அவர் கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறார். பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அவருக்கு நாம் தகுதி உள்ளவர்களாய் இருக்கின்றோமா? நம்மை நாமே சோதித்து அறிய வேண்டும், நிதானித்து அறிய வேண்டும். அப்பொழுதுதான் அவர் நமக்கு இறங்குவார். ஏதாயிலும் நன்மை கிடைக்குமான கிடைக்கும். ஆனா நாள் முழுவதும், வாரம் முழுவதும், மாதம் முழுவதும், ஆண்டு முழுவதும் நன்மையே செய்வார் என்று சொல்லி நிறைய பேர் ஏமாற்றம் அடைகிறார்கள். வந்தவர்களுக்கு ஒரு காபி, மதிய ஆகாரம், மாலை காபி, ஒரு சிற்றுண்டி, இரவு ஆகாரம், இப்படித்தான் நடக்கும். ஆனா தினந்தோறும் கிடைச்சிட்டே இருக்கணும்னு சொன்னா நாம அவருக்கு யாரு? நிறைய பேர் சொல்லலாம், நாங்களும் கூட அவருக்கு பிள்ளைகள். பெற்றோருக்கு பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும்? பெற்றோருடைய சொல்படி கேட்டு நடக்க வேண்டும் என்றென்றும். ஏதோ ஒரு நாளைக்கு ஆசைக்கு மீசை வச்சான்ற போல ஒரு நாள் இல்லை, வாழ்நாள் முழுவதும் நாம் தேவனுக்குள் இருக்க வேண்டும், கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும், அவர் சொல்லும்படி கேட்டு நடக்க வேண்டும். நம்மில் எத்தனை பேர் அப்படி இருக்கோம்? இந்த கூட்டம் ஒவ்வொரு வாரமும் வருமா? ஏன் வரக்கூடாது? ஞாயிற்றுக்கிழமை இங்கு அமர்ந்திருப்பவர்கள் எல்லோரும் வருவீர்களா? ஏன் இன்னைக்கு மட்டும் வந்திருக்கிறோம்? இன்னைக்கு தான் சிலருக்கு விசேஷமான நாள். ஆதலால் இந்த நாளுக்கு என்ன பண்ணுவோம்? போயிட்டு வருவோம். சபை எப்பொழுதெல்லாம் கூடுகிறதோ அப்பொழுதெல்லாம் வரணும். சிலர் விட்டு விடுகிறது போல நீங்களும் சபை கூடுதலை விட்டு விடாது இருங்கள். மற்ற காரியத்திலாம் நாம் என்ன பண்றோம்? விட்டு விடாமல் கண்ணும் கருத்துமாய் அந்த காரியங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறோம். என்ன பிரயோஜனம்?
சாப்பிடுவோம், தூங்குவோம், அவ்வளோதான் முடிஞ்சது. அது எல்லாமே முடிஞ்சு போச்சு. மறுநாளைக்கு மறுபடியும் ஆகாரத்தை ஒழுங்கு கொள்ளணும், தூக்கத்திற்கு இடம் கொடுக்கணும். நம்முடைய ஸ்பெஷலான என்ன காரியம் இருக்கோ சிந்தைகள் அதிலே தங்களை ஐக்கியப்படுத்திக் கொள்ளணும். இதுதான் வாழ்க்கை நினைச்சிட்டு இருக்காங்க. இது வாழ்க்கை இல்லை. அநேக முனிவர்கள், ரிஷிகள் காடுகளிலே தெய்வம் யார் என்று தெரியாமல் யாரோ ஒருத்தரை சிலரை தெய்வம் என்று நினைத்து தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவர்களும் என்ன பண்றாங்க? சில பேர் ஒன்றுமே சாப்பிடாமல் குடிக்காமல் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அநேகர் மரித்தும் போயிருக்கிறார்கள். இன்னும் சிலர் மரிக்க வேண்டிய தருவாயிலும் இருக்கிறார்கள். எத்தனையோ மடங்களில் எத்தனையோ பூசாரிகள், சாமியார்கள், ரிஷிகள் குறிப்பிட்ட காலம் வந்தோடனே மரிக்கத்தான் வேண்டும். யாரும் நிலையாய் நிற்க முடியாது. மரித்தவர்கள் உயிரோடு எழுந்தார்கள் என்றால் இருக்கா? ஆனால் நம்முடைய தேவன் மரித்தார், அவர் சொன்னபடி உயிர் எழுந்தார். இதுதான் நம் தேவனுக்கும் மற்ற எல்லாருக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. இதை நினைச்சு பார்க்கணும். வந்திருக்கின்ற அநேக பேர் தேவனை முழுமையாக ஏற்றுக்கொண்டு இருக்கலாம். சிலர் ஏதோ ஆண்டவர் செய்ய மாட்டாரா என்று நம்பிக்கையோடு வந்திருக்கலாம். எல்லோரும் எங்களோடு சேர்த்து தேவன் எப்படிப்பட்டவர் என்று தினம் 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 அவரை நினைவில் கொண்டு அவர் சொல்லும் வார்த்தைகளை நினைவுபடுத்தி ஞாபகப்படுத்தி, நமக்கு தானே தேவன் இந்த காரியங்களை சொல்லியிருக்கா, நாம் அப்படித்தான் இந்த வார்த்தைப்படி இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து நாம் கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும். கிறிஸ்துவை அல்லாத மற்ற தெய்வங்கள் என்று சொல்லுகின்ற அந்த காரியங்களிலே எத்தனை பேர் இன்று உலகம் முழுவதும் அதை நமஸ்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய விருப்பம், நான் குற்றம் சொல்லவில்லை. ஆனால் யார் என்று தெரியணும் இல்லையா? நம்ம வீட்டு பிள்ளைங்க யாரு, நம்ம சொந்தக்கார் யாரு, நம்ம நண்பர்கள் யாரு அப்படின்னு தேர்ந்தெடுத்து தான், நினைவுபடுத்தி தான் அந்த நண்பர்களிடத்திலே, சொந்தக்காரிடத்திலே, நம் குடும்பத்திலே நாம் உறவு முறை என்று சொல்லுகின்ற அன்பிலே காணப்படுகின்றோம். உலகத்தில் எத்தனையோ ஜனங்கள் இருக்காங்க. அத்தனை ஜனங்களிடத்தில் நாம் அன்பு செலுத்துறோம் முடியாது. நமக்கு யார், நம்ம இனத்தவர் யார், நம்ம சொந்தக்காரர் யாரு, நமக்கு வேண்டியவர்கள் யாரு, அவங்களிடத்தான் நாம் என்ன பண்ணுகிறோம்? அன்பை பகிர்ந்து கொள்ளுகிறோம், நட்பு கொள்ளுகிறோம், சொந்தத்தை கொள்ளுகிறோம். அதுபோலதான் நமக்கு நம்மை படைத்தவர் நம் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. அவரிடத்திலே அன்பு கொள்ள வேண்டும், அவரை நேசிக்க வேண்டும், அவர் சொல்பிரகாரம் கேட்டு நடக்க வேண்டும். அப்படி நடந்தால் நமக்கு லாபம், அது நன்மை. இதெல்லாம் யாருமே நினைக்காம இவரே கொடுப்பாரா? கொடுப்பார். கொஞ்சம் இல்லை, அள்ளி அள்ளி கொடுக்கணுமே, அவர் கொடுப்பார். அப்ப யாருக்கு கொடுப்பார்? தனக்கு கீழ்ப்படிந்தவர்கள், தன்னையே நோக்கி பார்ப்பவர்கள், தன்னுடைய வார்த்தைகளை நினைவுபடுத்தி அதன்படி நடப்பவர்கள், நடந்து கொண்டு இருப்பவர்கள், கர்த்தரையே துதிப்பவர்கள், கர்த்தரையே சார்ந்து கொண்டவர்கள், கர்த்தருடைய நாமத்தை எங்கெல்லாம் பிரஸ்தாபம் பண்ண வேண்டுமோ அங்கெல்லாம் என்ன பண்ணணும்? வெட்கப்படாமல் சந்தோஷமாய் தைரியமாய் தேவனுடைய நாமத்தை இந்த இடத்திலே சொல்ல வேண்டும், இவருக்கு அறிவிக்க வேண்டும் என்று அங்கே சமயம் சந்தர்ப்பம் வாய்த்தாலும் சரி, வாய்க்காவிட்டாலும் சரி, தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொருவரும் நமது கடமை, நம்முடைய வேலை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பிறகு இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். எதெல்லாம் நினைக்கிறோமோ அது நமக்கு தேவைப்பட்டால், அது தேவனுக்கு பிரியமாயிருந்தால், அருவருப்பு இல்லாமல் தேவனுக்கு, அப்படிதான் நிச்சயம் தேவன் நமக்கு அதை கொடுப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த இயேசுவாக தேவனை நாம் முதலாவது விசுவாசிக்கணும். பிறகு அவரை விசுவாசம் என்ற நேசிப்பு அதிகமாய் இருக்கணும். பிறகு நம்பணும். நாம் அவருக்கு நம்பிக்கைக்கு உரியவர்களாய் என்றென்றும் இருந்து கொண்டு இருக்கணும். இங்கு வந்தவர்கள் எல்லோரும் கூட இருக்கலாம், சிலர் இருக்கலாம், அந்த சிலரிலே ஒரு சிலராக கூட இருக்கலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், எல்லோரும் என் மக்கள், என் ஜனம்.
ஒரு அன்பு சகோதரர் சொல்கிறாரு, என் நாடு என் மக்கள். அவர் தேவனால் படைக்கப்பட்டது. அவர் சொல்லுகிறார், தேவனே இந்த உலகத்தில் உள்ள எல்லாரையும் படைத்திருக்கிறாரு. அப்ப எல்லோரும் தேவன் என்னதான் சொல்லணும்? என் தேவன், என் தகப்பன். காரணம், நம்மை படைத்தவர். அப்படித்தான் நினைப்பு இருந்துகிட்டே இருக்கணும். தினம் 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 இருந்துகிட்டே இருக்கணும். நாம் செய்கிற ஒவ்வொரு செயலிலும் தேவனாகிய கர்த்தர் அப்படி வந்துட்டு போவார். அந்த நினைப்பு, அப்பதான் நம்ம செய்கிற காரியம் எல்லாம் ஒழுங்கா இருக்கும். நிறைய பேர் பாருங்க, அவங்க இஷ்டமா இதை பொருட்காட்சிக்கு போற மாதிரி எப்போ வேணாலும் போகலாம், அது திறந்தே கிடக்கும். டிக்கெட்டை வாங்கிட்டு உள்ள போனா எங்க வேணாலும் போய் சுற்றினா அப்படியே வரலாம், அந்த குறிப்பிட்ட 10 மணி நேரத்துக்குள்ள. அது போல ஆயிடுச்சு சபை சிலருக்கு. எப்போ வேணாலும் வரலாம், எனக்கு ஒன்றும் இல்லை, எங்களுக்கு ஒன்றும் இல்லை. வருபவர்கள் நன்மையை பெற்றுக் கொள்ளக்கூடிய அந்த வாக்கியம் எங்களிடத்தில் இல்லை, அது தேவனிடத்தில் உண்டு. பெற்றுக்கொள்ளவர்கள் அதற்கு பாத்திரமாய் இருந்தால் அவரிடத்திலே பெற்றுக்கொள்ள. நாங்கள் தடை செய்தாலும் தேவனாகிய கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை நிறுத்த மாட்டார். பேதுருவே அப்படியே சீசர் தான். ஆனால் பேதுருவே தேவன் என்ன சொன்னாரு? அப்பால போ சாத்தானேன்னு சொன்னாரு. ஏன்? சாத்தானுடைய நினைப்பு, அந்த கிரியை உனக்குள்ளே இருப்பதினால போ என்று தேவன் தன்னுடைய சீசனையே என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ளாமல் விரட்டுகிறார். ஏன்? அவனுக்குள்ள இருக்கின்ற அந்த ஆவி, பரிசுத்த ஆவி இல்ல, அசுத்த ஆவி. நாமெல்லாம் ஏமாத்துறோம். ஆதலால் தேவனை நம்பி வரணும். சில சொந்தக்காரர்கள் சில நிகழ்ச்சிகளை அப்படியே முன்னாடியே அலர்ட் ஆயிடுவாங்க. நிறைய பேர் யோசிக்கணுங்க, என்னதான் சொல்றாங்க, ஒண்ணுதான் சொல்றாங்க, யாரை சொன்னாலும் சரி. யாரெல்லாம் அப்படி பண்ற போது அவங்களுக்கு உரியது, அது நாங்களே இருந்தாலும் சரி, அது எங்களுக்குரியது. அப்ப வந்தவர்களுக்கு புத்திமதி சொல்ல வேண்டியது, எல்லாவற்றையும் சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை. சொல்லித்தான் ஆகணும். சொல்லலாம், எனக்கு சொல்லவே இல்லையே, நான் சொல்றேன் பாருங்க, சாட்சி கொடுக்க முடியும். ஒருத்தர் கூட எனக்கு ஆண்டவரை பத்தி சொல்லல. சொல்லி இருந்தால் அன்றே நான் தேவனுக்குள் இன்னும் விடப்பட்டு இருப்பேன். என் மனைவி ஜபத்துல சொல்லுவாங்க, இவர் அப்பவே ரட்சிக்கப்பட்டு இருந்தால் இன்றைக்கு எப்படியோ இருந்திருக்கலாமே, தேவனுடைய ஊழியத்தை இன்னும் பழுகி பெருகி இருக்கலாமே. அவர் அன்றே ரட்சிக்கப்பட்டிருந்தால், ஆண்டவரே அவங்க ஜெபிக்கும் போது ஒவ்வொரு முறையும் அந்த காரியத்தை நினைவுபடுத்த நானும் யோசிப்பேன். மனைவி சொல்வதெல்லாம் சரி, ஆனா ஒருத்தர் கூட என்கிட்ட வந்து, அண்ணே, தம்பி, மாமா, மச்சான் அப்படின்ற உறவு முறையிலையோ, நண்பா என்ற முறையிலையோ யாருமே தேவனை அறிந்தவர்கள் இடத்துல வந்து சொல்லல, இவர் தாங்க கடவுள், இவர் உயிருள்ள தேவன், நமக்காக மரித்தவர், உன் பாவம் ஏன் பாவம், உலகத்தில் உள்ள எல்லா பாவத்தையும் அவரே சுமந்து கொண்டார், அதனால அவர் பாவமாக்கப்பட்டார். ஒருத்தர் கூட சொல்லலைங்க. இன்று வரை கூட யாருமே சொல்ல முன் வரல, சொல்லவும் இல்லை. தேவனாகிய கர்த்தரே தன்னை யார் என்று எனக்கு தெரியப்படுத்தினார். அவர் சொல்லிதாங்க எனக்கு தெரியும். அவர் எப்படி சொன்னாரு? வேதாகமத்தை குறித்து சொன்னார். வார்த்தைகள் யாருடையது? தேவனுடையது. அந்த வார்த்தை யாரு? தேவனாகிய கர்த்தர். அவரே எனக்கு உணர்த்த 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 நான் அநேக காரியங்களை தெரிந்து கொண்டேன். சில ஊழியக்காரர்கள், தேவனுடைய ஊழியக்காரர்கள் தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் செய்தியா சொல்லும் போது இன்னும் சில காரியங்களை தெரிந்து கொண்டேன். இப்படித்தான் நான் தெரிந்துக்கிறேன். ஆனால் நீங்களோ அப்படி இல்லையே. உங்களுக்கு சபை என்று கொடுக்கப்பட்டு ஊழியக்காரர்கள் மூலியமாய் உங்களுக்கு தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்று சபை கூடுகிற போதெல்லாம் நாங்கள் தேவனாம் மைம்பட சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறோம். அப்ப ஏன் உங்களுக்குள்ள அந்த காரியம் இல்லை? யோசி யோசி யோசிச்சு பாருங்க. உலகம் ஒண்ணுமே பண்ணாது. இருக்கிற வரைக்கும் இருந்துக்கலாம். அது எப்படி இருப்பீங்களோ, உலகத்தின் நிமித்தமாக இருப்பீர்களோ, கர்த்தர் நாம் மைம்படும்படியா ஒரு வார்த்தை கொண்டு இருப்பீர்களோ, நீங்களாச்சு அவராச்சு. சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை. சொல்றோம். காது உள்ளவர்கள் கேட்க கடவுள்கள், காது இல்லாதவர்களுக்கு தேவனாகிய கர்த்தரே வழி நடத்துவார். நான் பாடும் சங்கீதங்கள்
ஜீவன் பொன்மொழி
உம்மை கண்டடைவார்கள் என் தேவா. அதிகாலையில் தினம் தேடினார் உம்மை கண்டடைவார்கள் என் தேவா. ஆராதனையில் துதிப்பாடினார் சுகமடைவார்கள் என் தேவா. துதிக்கே பாத்திரரே தூயாவியே, துதிக்கே பாத்திரரே தூயாவியே. ஆராதிக்கும் தேவன் இயேசு ஒருவரே, ஆராதிக்கும் தேவன் இயேசு ஒருவரே. அதிகாலையில் தினம் தேடினார் உம்மை கண்டடைவார்கள் என் தேவா. உறைவிலவும் கிருபை அதிகாலையில் தினம் தேடினார் உம்மை கண்டடைவார்கள் என் தேவா. கவலைகள் பறந்து
நன்மையல் முடி சூடு அதிகாலை அன்பின் ஆண்டவர் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. இந்த காலை மத்தியான வேலையிடம் தேவனாகிய கர்த்தர் சாமிகளை அழைத்து நீர் உயிர் தெழுந்த இந்த நாளை நினைவுபடுத்தும்படியாய் எங்களுக்கு கிருபை செய்கிறார்கள். உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். வந்த யாவரையும் தேவனாகிய கர்த்தர் நீர் அரவணைத்து உங்கள் வார்த்தை இடைக்கட்டி நினைவுபடுத்தி, அது மாத்திரமல்ல உம்முடைய பரிசுத்த திரு விருந்திலே பங்கு பெறும்படியாய் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தான ஞானத்தான பெற்றவர்களை அனுமதித்து அதற்காக நன்றி. ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த நாளிலும் உங்களை கடைபிடித்து உங்கள் அன்பின் காணிக்கை ஏற்றுக்கொள்ளும். இதன் நிமித்தமும் நன்மையை சுகந்த பலத்தை ஆரோக்கியத்தை பெற்றுக் கொள்ளட்டும். ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதியும் யாவரையும் தாழ்ந்த அந்த திருவிழால் முடிவடைத்துக் கொள்ளும். இதோ எல்லாம் துதி கன மகிமையாகும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏற்றுக் கொள்ளும் எங்கள் ஜீவனுள்ள நலத்தினாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த வரங்களை மறவாதே. ஆமென். அன்பம் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியம் இன்றும் என்றும் கூடி வந்திருக்கின்ற அனைவரோடு எங்களுக்கு இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமான கர்த்தர் ஒவ்வொருவரையும் திறப்படுத்தி பலப்படுத்தி பாதுகாத்து ரட்சித்து சீர்வதிப்பாராக. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபிச்சும் வாங்க ஆசீர்வதிப்பாராக.